வார்த்தைகள்லாம் பேசினாரு. நினிவேல வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு, அப்புறமா இவர் என்ன பண்றாரு, உட்கார்ந்து சொன்னது நடக்கல, ஆண்டவர் நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போடுவதாக சொன்னாரு, சொன்னது நடக்கல அப்படிங்கிற வசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவனுக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணாரு. ஆமணக்கு செடி முளைச்சிச்சு. அந்த இணல்ல அதுக்கு கீழாக இவர் இளைப்பாரி கொண்டு இருக்கிறாரு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு பூச்சி என்ன பண்ணுவாரு, அனுமதிப்பாரு. அந்த பூச்சி அந்த ஆமணக்கு செடியை அரிச்சு போட்டு, அப்புறம் யோனாவுக்கு கோபம் வந்துடும். இந்த ஆமணக்கு செடியை குறித்து ரொம்ப விசனம் போடுவார். அப்பந்தான் ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரே ராத்திரியில முளைச்சி பட்டு போச்சு, நீ நட்டவும் செய்யல, நீர் பாய்ச்சவும் செய்யல, உனக்கு எதுக்கு இந்த ஆமணக்கு செடி மேல இவ்வளவு விசனம், உனக்கு இவ்வளவு விசனம் இருக்கு அப்படின்னு சொன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் வசிக்கக்கூடியதான நினிவே பட்டணத்துக்காக நான் எவ்வளவு பரிதவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால ஊழியக்காரங்க எல்லாருமே என்ன கான்செப்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு துட்டு தான் அவசியம். துட்டு, மேடை, அவங்களுக்கு ஒரு சான்ஸ், எங்கேயாவது ஒரு சர்ச்சில் இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், இல்லை ஏதோ அவங்களுக்கு 10 ரூபா காசு பணம் கிடைச்சா போதும், இதை ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய மனநிலையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆமணக்கு செடிக்காக இந்த யோனா கவலைப்பட்டது மாதிரி தான் இவங்க இன்னைக்கு ஆமணக்கு செடி, காசு, பணம், நகை, நட்டு, லொட்டு, லொசுக்கு, இதைத்தான் நினைச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஏங்கிக்கிட்டு இருக்கிறானே தவிர இந்த ஆத்மாக்களை குறித்ததான கவலை இல்லை. இப்போ வயநாடு, நானும் கேரளா ஸ்டேட்ல தான் இருக்கிறேன். நான் கேரளா ஸ்டேட்ல இருந்தாலும் தமிழ்நாடு பார்டர் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன், வண்டிப்பெரியார்ல. வயநாடு, நான் இருக்கிறதுக்கும் வயநாடுக்கும் 398 கிலோமீட்டர், ஏறக்குறைய 11 மணி நேரம் டிராவல் பண்ணணும். வயநாடுல இப்போ போன 4 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சேதம் வந்துச்சு. அப்போ வயநாட்டுல சேதம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன செய்யறாங்க, பரிதவிக்கிறாங்க. நிறைய பேர் இதை ப்ரேயர் பாயிண்டா எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்குறாங்க. பாருங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பான ஒரு கான்செப்ட். அதாவது வருவதற்கு முன்பதாகவே நாம் என்ன செய்யணும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கட்டணும். இப்போ நம்ம ஒரு தீயணைப்பு படை வீரர்களை போலவோ அல்லது ஒரு 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்றவங்களை போல நாம இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்?